வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரவாதி, அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மந்திர சக்தியில் அவருடைய மந்திர சக்தி மூலமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதிக்கிட்ட நம்மளும் மந்திரம் கற்றுக்கணும்னு ஒரு செல்வந்தர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை போலவே எனக்கும் நிறைய மந்திரங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் தன்னோட வீட்டுக்கு அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி அவர் கேட்குற பணம்லாம் கொடுத்தாரு. இந்த மந்திரவாதியும் செல்வந்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மந்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தோட்டத்தில் யமன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். இந்த மந்திரவாதி பார்த்தாரு. யமன் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த செல்வந்தர்கிட்ட போய், ஐயா எனக்கு உங்கள் குதிரையை கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எதுக்குன்னு அவர் கேட்டார். ஒன்றும் இல்லை, என்னோடய விதி முடிய போகுது, அதுக்காக யமன் என் உயிரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக நம்ம தோட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கார். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம பக்கத்து ஊரில் பாருங்கள், அந்த மலைப்பாறைக்கு உள்ள ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே போய் மறைஞ்சிட்டேன்னா என்னையே யமனால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நான் தப்பிச்சுக்குவேன், அதனால் நான் அங்கே போய் மறைஞ்சிக்கிறேன், நீங்கள் எனக்கு குதிரையை கொடுங்க அப்படின்னார். சரின்னு செல்வந்தர் குதிரையை கொடுத்தாரு. இவர் குதிரை ஏறி மந்திரவாதி அந்த குகையை நோக்கி போயிட்டார். அடுத்து இவருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மந்திரம் கற்றுக் கொடுத்ததுனால உண்மையிலே யமன் தோட்டத்தில் நடமாடுறாரான்னு அவர் பார்த்தாரு. செல்வந்தர் பார்க்கும்போது யமன் அதே மாதிரி நடமாடிக்கிட்டு இருந்தார். அப்போ யமனை பார்த்து செல்வந்தர் கேட்டார், என்ன ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறேன், எங்கள் தோட்டத்திலேயே சுற்றிக்கிட்டு தெரியுறீங்களே அப்படின்னு செல்வந்தர் கேட்டார். அதுக்கு யமன் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நேரமாக உங்கள் தோட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்க வந்தானே மந்திரவாதி, அவனோட விதி இன்றையோட முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே அந்த அவனோட விதி நான் எப்போ அவன் உயிரை எடுக்கணும்னு போட்டிருக்கேன்னா, ஒரு குகை, மலைப்பாறை குகைக்குள்ளே வச்சு தான் நான் அவன் உயிரை எடுக்கணும்னு தான் விதியில் அங்கே இதில் போட்டிருக்கு. ஆனால் இவன் தோட்டத்திலே இருக்கிறானே, இவன் உயிரை நான் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் அவ்வளோ நேரம் நான் தோட்டத்தில் நடமாடினேன். நல்ல வேளை அவன் குகைக்கு போயிட்டான், நான் போய் அங்கே அவன் உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமன் புறப்பட்டார். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படி தாங்க, சாகிற நாளை நினச்சாலே வாழ்கிற நாள் நரகம்ங்க. சாவுங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ எப்படி வேணாலும் வரலாங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாக்க நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காதுங்க. அதனால் இருக்கிற நாளை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம்னாலே நம்ம வாழ்கிற நாளை சந்தோஷமாக ஆக்கிக்கணுங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.